ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வி ஆர் என்டரிங் இன்டு த நியூ சாப்டர், நியூ டாபிக் அண்ட் தென் நியூ பேப்பர். ஓகேவா? ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லோரும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்கிட்ட கேட்ட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதையும் உங்களுக்காக நான் ஈஸியாக நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஃபார்மேட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஈஸியாக குவிக் அண்ட் ஷார்ட்டாக 1 or 2 days இது நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, டோன்ட் வெரி, எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த டெசிஷன் அந்த டெசிஷன், லிவரேஜ், ரேஷியோ அனலைசிஸ், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஓவர்வியூ ரெடி பண்ணிடுறேன். இந்த ஜஸ்ட் 2 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு எஃப்எம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எதுக்கு நம்ம படிக்கிறோம், அப்படி எதுக்கு இந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஃபிம் ரன் பண்ண முடியாது. என்ன நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இது இல்லைன்னா ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, கரெக்டு தான். ஏன்னா நம்ம படிக்கிற ஒரு விஷயமும் ஐசிஐ நம்மளுக்காக பார்த்து செட் பண்ண ஒரு பேப்பர். ஓகேவா? ஸோ இதில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான ஒரு டாபிக்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா கம்பெனியோடைய ஃபினான்ஸ் ரிலேட்டடான எவ்ரி அஸ்பெக்ட்ஸ், எவ்ரி பர்பஸ்லேருந்து நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு அதை ஒழுங்காக மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும். ஸோ அப்போது அந்த கம்பெனி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃபினான்ஸ் அண்ட் தென் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். ஓகே, நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். எப்போதுமே என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அதில் நிறைய எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி லயபிலிட்டிஸ், அசட்ஸ்ன்னு இருக்கும். அசட் சைடில் ஃபிக்ஸ்டு அசட், கரண்ட் அசட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் இது எல்லாமே வரும். ஓகே, லயபிலிட்டிஸில் பார்த்தோன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், டிபெஞ்சர்ஸ், ஓகே, அண்ட் தென் கரண்ட் லயபிலிட்டிஸ், இது எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்த்தோன்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போது இந்த ஒரு எலமெண்ட்ஸையும் சார்ந்து தான் நம்ம ஒரு லெசனே ஆக்சுவலி படிக்க போகிறோம். இப்படி இப்போ நம்ம படிக்க போகிற காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கான ஒரு சில டெசிஷன்ஸ், அவங்களுக்கு எப்படி நம்ம அமௌண்ட்டை ரிட்டர்ன்ஸ், அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணுற அந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் என்ன படிக்கிறோம், இந்த மாதிரியான காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் படிக்கிறோம். ஓகேவா? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரி டிபெஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு டெப்ட்டும் ஈக்விட்டிக்குமான ஒரு காம்பினேஷனில் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஒரு டெப்டை ரைஸ், எப்படி ஒரு ஃபினான்ஸை ரைஸ் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் தென் இப்போது எல்லாமே ஷேர் ஹோல்டர் போடுற படமா இல்லை, நம்மளுடைய படமும் கொஞ்சம் போடுவோம். அப்போ இந்த ஓனர்ஸ் ஃபண்ட் ரிலேட்டடாக பார்க்கக்கூடிய சில விஷயமும் நம்மளுக்கு இருக்குது. தட் இஸ் கால்ட் லிவரேஜ் அனலைசிஸ். ஸோ அந்த மாதிரியான சாப்டர் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அசெட்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி லாங் டேர்ம் அசெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம பண்ணுறது தான் என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், விச் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ எப்படிலாம் நம்ம கம்பெனியில் என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் வருது, ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஸோ அந்த மாதிரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சாப்டர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் கரண்ட் அசெட், ஷார்ட் டேர்ம்னு வந்தோன்னா இந்த அப்படியே தனின்னு சொல்லலாம். ஓகே, டெய்லி நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னாவே டெய்லியும் நம்மளுக்கு ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஷேர் ஹோல்டரோ போடுற பணம் மட்டும் பத்தாது. டெய்லி ரொட்டீனில் நம்மளுக்கு கேஷ் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்க முடியும் டெய்லியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் உங்கள் கையில் எப்போவுமே என்ன பண்ணியிருக்கணும், ரொட்டேஷனுக்காக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்குறது தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதை ஓவராலாக பார்க்குறப்போ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த ஃபிம்மில் இந்த இடத்துல பிரச்சனை, அந்த இடத்துல பிரச்சனை. ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல்னு நம்ம போனோம் அப்படின்னா, இப்போது ஒரு டாக்டர் இருக்காங்க, நம்ம உடம்புல சுகரு, பிபி இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஹியூமன் பாடி தான் ஒரு கம்பெனியே. ஸோ அப்போது ஒரு கம்பெனியில் என்னென்னலாம் நம்மளால் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், சுகரு, பிபி அந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம், இந்த மாதிரி இந்த ரேஷியோ இது சரியில்லை அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரேஷியோ அனலைசிஸ். ஓகேவா? ஸோ ஓவராலான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ 3
இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கம்பெனியோடைய வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஸ் டெசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அண்ட் டிவிடெண்ட் டெசிஷன். ஸோ டிவிடெண்ட் டெசிஷன் இதுக்காக. ஸோ டிவிடெண்ட்னா என்னது ஃபஸ்ட்டு? ஸோ ஒரு கம்பெனிலேருந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறப்போ அவங்க ஷேர் ஹோல்டர் எவ்வளோ வந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரொபோர்ஷனில் நம்ம பிரித்து கொடுக்குறது தான் டிவிடெண்ட். ஸோ அப்போது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், டிவிடெண்ட்டை நம்ம அப்போர்ஷனேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ப்ரப்போர்ஷன் ஆஃப் த பேசிஸில் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயம் தான் என்னது, டிவிடெண்ட் டெசிஷன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஓவர்வியூவே. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே வச்சுருக்கேன், நிறையா லாட்ஸ் ஆஃப் கண்டென்ட் ஹியர். இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக வந்து லிவரேஜஸ்க்கான இந்த இந்த ஒரு பேஜில் இருக்கிறது எல்லா லிவரேஜும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட் எல்லாமே வந்து சொல்லுவேன். இந்த மாதிரியான நம்ம அந்த சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறது, பர்சன்டேஜில் சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு த டிவிடெண்ட் டெசிஷன்ஸ். இந்த மாதிரி ஓவர்வியூ சொல்லி இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் ஹியர். ஸோ எல்லா நோட்ஸும் வந்து நான் எடுத்துட்டேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அண்ட் தென் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இந்த YTM அப்ரோச் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி YTM அப்ரோச்சுக்கு பக்கா இதை நீங்கள் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி டன். எந்த கொஷின் வந்து இதில் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ண தெரியும். அண்ட் தென் வந்து சம்திங் ஸோ இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஸோ இதுலேயும் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதில் இருக்க நெட் ப்ரெசென்ட் வேல்யூ மெத்தட், ஓகே, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், IRR மெத்தட், பேபேக்கு, ஓகே, ARR மெத்தடு, இது எல்லாமே டிஸ்கவுண்டட் பேபேக் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ எல்லாமே ஜஸ்ட்டு ஃபார்மேட். இது நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு கான்செப்ட்டுக்கும் தெரிஞ்சிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட கொஷினாக இருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வந்து கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும், இல்லஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராப்ளம், இட்ஸ் ஜஸ்ட் அ இல்லஸ்ட்ரேஷன், அவ்வளோதான். ஸோ அது அப்படியே வந்து ஐசிஐ வந்து கேட்க மாட்டாங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். உங்களுக்கு கால்குலேஷன் மிஸ்டேக் வரக்கூடாது, கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இஃப் யூ கான்செப்சுவலி ஸ்ட்ராங், உங்களுடைய ஃபார்மேட் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஓகேவா, இதுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ உங்களால் ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ யூ வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸில் ஒரு லெசனுக்கும் சூப்பராக வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக நான் வந்து டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், வி வில் see quickly in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.